மேஷராசி நேர்களே, கனிவனான பேச்சால் எல்லோரையும் கவர முடியும். உடல் ஆரோக்கியத்திற்கு வெளி உணவுகளை தவிர்க்கவும். பிரச்சனையை எதிர்கொள்ளும் துணிச்சல் வரும். உத்தியோக மாற்றம் ஏற்படும். ரிஷபராசி நேர்களே, குடும்ப கௌரவத்தை உயர்த்த முடியும். வீட்டு பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும். உஷ்ணம் சம்பந்தமான தொந்தரவு இருக்கும். உத்தியோகத்தில் உயர்வு நிலை உண்டு. மிதுனராசி நேர்களே, குடும்ப தேவைக்குக்கேற்ப பொருள் சேர்க்கவும். உடல் நலம் சீராகும். நெருக்கமானவர்களுடன் கருத்து மோதல்கள் வரும். உத்தியோகத்தில் பதவி உயர்வு கிடைக்கும். கடகராசி நேர்களே, யாரையும் குறை சொல்ல வேண்டாம். தொடர் வேலைகளால் அசதி, சோர்வு ஏற்படும். பொருட்களை வாங்கிச் சோப்பதில் ஆர்வம் கூடும். தொழில், வியாபாரம் செழிப்படையும். சிம்மராசி நேர்களே, பிரியமானவர்களுக்காக சிலவற்றை விட்டுக் கொடுக்கவும். பணத்தேவைகள் அதிகரிக்கும். இரவு நேர வாகன பயணங்களை தவிர்க்கவும். உத்தியோகத்தில் அமைதி நிலவும். கன்னிராசி நேர்களே, எதிலும் சுயமாக சிந்தித்து செயல்படுவது நல்லது. சொந்த பந்தங்களால் நன்மை உண்டு. விருப்பமான பயணங்களை மேற்கொள்ள முடியும். புது தொழில் யோகம் அமையும். துலாம் ராசி நேயர்களே, இறைப்பணிகளில் ஆர்வம் வரும். அனாவசிய செலவுகளை கட்டுப்படுத்தவும். நண்பர்களால் சில மனக்கசப்புகள் வந்து நீங்கும். உத்தியோகத்தில் பாராட்டு கிடைக்கும். விருச்சிகராசி நேயர்களே, குடும்ப செலவுகளை சமாளிக்க முடியும். விஐபிகளின் நட்பு கிடைக்கும். யாரிடமும் வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் மந்த நிலை காணப்படும். தனுசு ராசி நேயர்களே, மனக்குழப்பங்கள் தோன்றி மறையும். பெரியோர்களின் ஆலோசனை கிடைக்கும். வாகன பராமரிப்பு செலவுகள் வரும். தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டு. மகர ராசி நேயர்களே, சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதமாக முடியும். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. பெண்கள் வழியில் சில நன்மைகள் உண்டு. தொழில் வியாபாரம் விருத்தியடையும். கும்பராசி நேயர்களே, சுகதுக்கங்களை வெளியில் பகிர வேண்டாம். ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். அடிக்கடி பயணம் மேற்கொள்ள வேண்டி வரும். உத்தியோகத்தில் பணிச்சுமை கூடும். மீனராசி நேயர்களே, மற்றவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கவும். பிரபலங்களின் தொடர்பு உற்சாகம் தரும். மறைமுக எதிர்ப்புகள் மறைந்து போகும். தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும்.